Hi students, listening practice for today. A man had a donkey and a pet dog. The donkey was well treated with enough food and rest, but it did have a lot of work to do also for its master. The dog had a much better life, staying inside the house with its master while the donkey was outside in its stable. The master fed the dog well, played with it, and also allowed it to lie on his lap. The donkey saw this and grew jealous of the dog, even though the master took good care of the donkey too. The donkey wanted to get as close to the master as the dog. One day, he came out of the stable and into the master's house and tried to lie on his lap. The master got angry and got his servants to beat the donkey and send it back to its stable. Let's look at the new words. Treated அப்படின்னா நடத்துறது, நம்மள மற்றவங்க நடத்துறாங்க இல்லையா, அதுக்கு ட்ரீட்னா அர்த்தம். இனஃப் அப்படின்னா போதுமான அளவுக்கு அப்படின்ற அர்த்தம். மாஸ்டர் அப்படின்னாக்க எஜமானன். ஸ்டேபிள் அப்படின்னா இந்த குதிரை மாடெல்லாம் வெளியே தொழுவோம்னு சொல்லுவோம்ல தமிழ்ல, அதுக்கு ஸ்டேபிள்னு பேர். ஃபெட் அப்படின்னா ஃபீட் அப்படின்ற வார்த்தைக்கு ஊட்டி விடுறது, சாதம் கொடுக்கறது, சாப்பாடு கொடுக்கறதுன்ற அர்த்தம். ஃபீடுனாக்க அதோட பாஸ்டன்ஸ் ஃபெட். அளவுனாக்கா அனுமதிக்கிறது. லேப்னா மடி, லேப்டாப் சொல்றோம் இல்லையா, ஏன்னா மடியில வச்சுன்னு வேலை பண்ற மாதிரி கம்ப்யூட்டருக்கு லேப்டாப்னு பேரு. ஸோ லேப்னா நம்மளோட மடிக்கு லேப்னு பேரு. ஜெலஸ் அப்படின்னாக்கா பொறாமை. ஈவந்தோ இருந்தாலும் அப்படின்ற அர்த்தம். ஈவந்தோனா க்ளோஸ் டு த மாஸ்டர், அந்த எஜமானனுக்கு ரொம்ப நெருக்கமா அப்படின்ற அர்த்தம். அதாவது இதுல மட்டும் பக்கத்துல பக்கத்துல இருக்கிறது அந்த அர்த்தம் இல்லை, மனசுக்கும் நெருக்கமா அப்படின்ற அர்த்தத்துல வருதுங்க. சர்வன்ட்ஸ்னாக்கா வேலையாள், வீட்டுல வேலை பண்றாங்க இல்லையா, அவங்களுக்கு வேலையாட்களுக்கு சர்வெண்ட்னு பேரு. பீட்டுனா அடிக்கிறது, உதைக்கிறது. சென்ட்னா அனுப்புறது. Okay, now that you understood the new words, pause the video and see what you understood. Once you have understood, run the video. I will explain in Tamil. சரி, இப்போ தமிழ சொல்றேன். ஒரு ஆளு ஒரு கழுதையும் ஒரு நாயையும் வச்சு வளர்த்துட்டு இருந்தார். அந்த கழுதைக்கு நல்லா நடத்தினார். அந்த கழுதையை நிறைய சாப்பாடு கொடுத்து, ரெஸ்ட் எல்லாம், அதுக்கு ஓய்வுகள் கொடுத்து எல்லாம் பண்ணார். ஆனா அதுக்கு நிறைய வேலையும் இருந்துச்சு, அந்த அவரோட எஜமானுக்காக பண்ண வேண்டிய வேலைகள். ஆனா அந்த நாய் வந்து இன்னுமே நல்ல வாழ்க்கை அதுக்கு. எப்பயுமே அது அவரோட வீட்டுக்குள்ளேயே இருக்கும். ஆனா அந்த கழுதை மட்டும் வெளியே தொழுவத்துல தான் இருக்கும், வீட்டுக்கு வெளியே. அந்த எஜமான் வந்து அந்த நாய்க்கும் நல்ல சாப்பாடெல்லாம் கொடுப்பாரு, அதோட விளையாடுவாரு. அது மட்டும் இல்லாம அதை அவரோட மடியில படுத்துக்கிறதுக்கும் அனுமதிப்பார். இதெல்லாம் பார்த்து அந்த கழுதைக்கு அந்த நாய் மேல ரொம்ப பொறாமை வளர்ந்துச்சு. குரோ அப்படின்னு ஒரு வார்த்தை முன்னாடி படிச்சிருக்கோம். குரோனா வளர்றது, அதோட பாஸ்டன்ஸ் குரூ. ஸோ பொறாமை வளர்ந்தது அப்படின்றனால குரூ பாஸ்டன்ஸ் யூஸ் பண்றோம். அது மேல ரொம்ப பொறாமை வளர ஆரம்பிச்சது. இது அவரு ஒழுங்கா அந்த கழுதையை கவனிச்சுக்கிட்டு இருந்தாலும் அது வளர்ந்துச்சு அப்படின்ற அர்த்தத்துல இங்க வரும். அந்த கழுதையும் சரி, அந்த நாய் மாதிரியே நம்மளும் எஜமானுக்கு ரொம்ப நெருக்கமா வரணும், அதோட மனசுக்கு பிடிச்சவர மாதிரி நடந்துக்கணும் அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டு, ஒரு நாள் அதோட தொழுவத்தை விட்டு வெளியே வந்து நேரம் எஜமான வீட்டுக்குள்ள போய் அவரோட மடியில படுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுச்சு. இதை பார்த்து அந்த எஜமானனுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. வந்து அவர் வந்து அவரோட வேலையாளெல்லாம் கூப்பிட்டு அதை அடிச்சு அதோட தொழுவத்துக்கே திருப்பி அனுப்ப வச்சார். If you got the same meaning, well and good. Do keep listening again and again and again to the videos. Until we meet in the next video, bye.